ஸ்டார்ட் பண்ணலாமா? நேற்று எல்லோரும் வந்தீங்களா? வராதவங்க இந்த கிளாஸ் பார்த்துருக்கணும். பார்க்கலன்னா நேற்று கிளாஸு வீடியோ பார்த்துருக்கணும். பார்க்கலன்னா இன்றைக்கி வேஸ்ட்டு. சரியா? நேற்று கிளாஸை பார்த்துட்டு திரும்ப இதை பாருங்கள், இந்த வீடியோவை பாருங்கள். சால்வ் பண்ணிக்கலாமா? இன்றைக்கி ஒரு சில டிப்ஸ் எல்லாம் தரேன், ஷார்ட்கட்டில் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மெத்தடும் பார்ப்போம், இந்த மெத்தடும் பார்ப்போம். ஒரு வகுப்பில் 90 மாணவர்கள் உள்ளனர். அதில் 60% ஆண்கள் எனில் அந்த வகுப்பில் உள்ள ஆண்கள் மற்றும் பெண்களின் எண்ணிக்கை என்ன? 90ங்கிறது எத்தனை சதவீதம்? 100%. அதில் 60% எடுக்கணும். தொண்ணூறு இன்ட்டு 60% டிவைடட் பை 100. இதில் என்ன அர்த்தம்? எதையே பார்த்துருப்போம். 90 100 சம பங்காக போட்டு 60 பங்கு எடுக்கிறது. பார்த்தோமா? ரைட். ஃபார்முலாலாம் தேவையில்லை, ஃபார்முலாலாம் பிடிச்சிக்காதீங்க. 90 டிவைட் பை 100 இன்ட்டு 60. 90 100ஆல் டிவைட் பண்ணோம்னா 100 சம பங்காக போட்டு ஒரு பங்கு எவ்வளோன்னு கிடைக்கும். கரெக்டா? நமக்கு எத்தனை பங்கு வேணும்? 60 பங்கு வேணும். அவ்வளோதான். ஐம்பத்தி 4 தான் எவ்வளவு? 60% ஆஃப் 90. 90ல் 60%. மிச்சம் எவ்வளவு? அப்போ 36. இது ஆண்கள், இவங்க பெண்கள். ஓகேவா? ஃபார்முலா போல் எதுவும் போல். ஓகே. இன்னொரு மெத்தட் சொல்கிறேன் பாருங்க. எந்த ஒரு நம்பராக இருந்தாலும் அதில் ஒரு டிஜிட் தள்ளி வச்சிங்கன்னா, ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிங்கனாக்கா அந்த எண்ணோட 10% கிடைக்கும். ஓகேவா? அதேமாரி ஏதோ ஒரு எண்ணு 90 2 டிஜிட் தள்ளி வச்சிங்க அப்படின்னா அந்த எண்ணோட 1% கிடைக்கும். எந்த எண்ணாக இருந்தாலும். புரிஞ்சதா? இப்போ பாருங்கள். இப்போ 90ல் 10%. 90ல் 10% கண்டுபிடிக்கணும். $10 தானே? ஒரு சைபர் காலி. இதுக்கு இது காலி. அப்போ என்ன வரும்? 9 வந்துச்சா? அதே 1% கண்டுபிடிக்கணும் 90ல். 1/100. இங்கே இருக்கிற புள்ளி இங்கே வந்துடும். இப்போ எவ்வளவு? 0.9 வந்துருச்சா? அப்போ எந்த எண்ணாக இருந்தாலும் அந்த எண்ணை ஒரு டிஜிட்டு தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா அந்த எண்ணோட 10% கிடைக்கும். 2 டிஜிட் தள்ளி வச்சிங்க அப்படின்னா எவ்வளோ கிடைக்கும்? அந்த எண்ணோட 1% கிடைக்கும். ஓகேவா? இப்போ பாருங்க, இதை வச்சு நான் போய் சால்வே பண்ண மாட்டேன், டைரெக்டாக போட்டுடலாம். அப்படி எனக்கு எழுதவே தேவையில்லை. அந்த கொஸ்டின் அங்கே வச்சே போட்டுடலாம். 90ல் எத்தனை சதவீதம் வேணும்? ஒரு டிஜிட் தள்ளி வைங்க. என்னது? 10%மா? 10%. எத்தனை 10 வேணும் நமக்கு? 6 10 96 54. 54. அவ்வளோதான். இவ்வளோதான் டைமிங். விஷ்ணு புரியுதா? அவ்வளோதான் டைமிங். நேற்று எங்கே போய் நேற்று வரல தானே? வந்துட்டு போயிட்டீங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சுங்க. அடுத்தது, ராம் தனது சம்பளத்தில் 15% வாடகை கொடுக்கிறார். அவருடைய சம்பளம் 27,000 எனில் வாடகைக்கு அவர் செலவிட்ட தொகை எவ்வளவு? ஒரு ஸ்தானம் தள்ளி போச்சா எவ்வளவு? 10%. 10% எவ்வளவு? 2,700. இது 10%. 5%ங்கிறது 10%த்தில் எவ்வளவு? பாதியா? 5ங்கிறது 10ல் பாதியா? இப்போ 2,700ல் பாதி எவ்வளவு? 2,700ல் பாதி எவ்வளவு? 1350.
அப்போ இது ஆன்சரு. இதெல்லாம் நான் கூட்ட கூட கிடையாது, அப்படியே போட்டேன். ஏன் சார் நான் இங்கே கடைசியில் 50 இருக்கா, இங்கே ஒரு 50 இருக்கோ? சரி ஒரே நிமிஷம், தப்பாக போட்டணும். 3 10 சரியாக போச்சு. அப்போ 2 இருக்குது, 2 50 இருக்குது, அதனால் நிறுத்தணும். இது கிடையாது, இது கிடையாது. 2 50 பார்த்துட்டோன்னா என்ன பண்ணணும், வெயிட் பண்ணணும், இதுவான்னு. அப்போ கூட்டி பார்க்குறேன், எவ்வளவு? 4050 இந்த ஆன்சர். அவ்வளோதான் போடணும் ஆன்சர். நேற்று பார்த்தீங்களா அவர் பாருங்க வசன் கிளாஸ் அட்டன் பண்ணிங்களா நேற்று? பார்த்தீங்களா வீட்டில்? நீங்கள் கவின் பார்க்கல, பார்க்காதவங்களுக்கு புரியாது. அது நஷ்டத்திற்கு விற்கப்படுது. நஷ்டம்னா இதிலேருந்து 12% கம்மி பண்ணணும். ஓ நஷ்டம் எவ்வளோன்னு கேட்குறான். 6400 12% எவ்வளவு? 10% எவ்வளவு? 640. அப்போ இது கிடையாது ஆன்சர், இதுவும் கிடையாது. இது ரெண்டில் ஏதோ ஒன்று. 10% எவ்வளவு? எவ்வளோ தேவை? 2.5%. இதில் 4ல் ஒரு பங்கு. ஏன்னா இது எத்தனை பர்சன்டேஜ்? 10%. 2 எத்தனை? 10ல் 4ல் ஒரு பங்கு. 640ல் 4ல் ஒரு பங்கு போடுங்க. எவ்வளவு? பாதி 320, அதில் பாதி 160. அப்போ இது கூட 160 சேர்த்துங்க. அப்போ என்ன ஆன்சரு? 800. அப்படியும் போடலாம். இல்லை சார் அப்படின்னா என்ன பண்ணுங்க, 10% கண்டுபிடிச்சாச்சா? 640. 1% எவ்வளவு? 64. 2 64 கூட்டுங்க, 120 128. 64ல் பாதி 32 கூட்டுங்க, எவ்வளவு? 160 வந்துச்சா? அப்படியே போட்டுடலாம். சார் ஃபார்முலா படி தான் சார் போடுவேன். சரி போடுங்க. எதில் கேட்குறான்? 640. 6400. 6400ல் எத்தனை சதவீதம்? 12%. 12.5 டிவைட் பை 100. ஓகேவா? ஒரு சைபர் அடித்தா என்ன ஆகும்? சரி இதையும் காலி பண்ணி விட்ருங்க, அவ்வளோதான். இப்போ 64 × 12.5 போட்டால் வந்துடும். ஓகேவா? பிரிக்கலாம். அதே தான், எங்கே போனாலும் அங்கே தான் வரும். நம்ம டேரெக்டாக அங்கேயே போட்டாச்சு. 64 × 10. 64 × 2.5 640. இதில் 2 முழுசு எடுத்துக்கணும். அப்படியே 2 முழுசுனா எவ்வளவு? 64 + 64. அதில் பாதி, அதான அர்த்தம். அப்போ எவ்வளவு? 32. அவ்வளோ கூட்டி போட்டால் வேலை முடிஞ்சுது. இது யார் பண்ணுற வேலை? புரியாமல் பண்ணுறவன் ஃபார்முலா வச்சு போடுறவன். புரிஞ்சு வேணால் பண்ணிடலாம். இந்த அங்கேயே போட்டு முடிச்சுட்டு வந்துகிட்டே இருக்கலாம். இங்கேயே போட்டாச்சு. பேப்பரில் கொஸ்டின் பேப்பரில் அங்கேயே போட்டுடலாம். பின்னாடி கடைசியில் சார் அதுக்கு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு பேப்பர், அதெல்லாம் புரியாதவன் செய்கிற வேலை. புரிஞ்சவெல்லாம் அதெல்லாம் செய்யவே கூடாது. சரியா? ரைட். ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை 27,000. 6% கூடுது. அப்போ எவ்வளோன்னு கேட்குறான். அப்போ என்ன பண்ணணும்? 27,000ல் 6% கண்டுபிடிச்சி இதில் ஆட் பண்ணணும். ஓகேவா? எப்படி ஈஸியாக போடலான்னு பார்க்கலாமா? 27,000. இங்கே கதிரவன் நேற்று வரலையா? சரி, இதில் 5% கண்டுபிடிக்கலாமா? இது 10%. இதில் பாதி எவ்வளவு? 5%. 2700 10%. கரெக்டா? அதில் பாதி 5%. எவ்வளோ பாதி? 1000 5,000. ஓகேவா? 2 டிஜிட் தள்ளி வச்சா எவ்வளவு? 1%. 270 சேர்த்துங்க. கரெக்டாக போட்டேனா? இதெல்லாம் மனசில் போட்டணும். டக்குன்னு புரியறதுக்காக உங்களுக்கு எழுதுகிறேன். எனக்கு இவ்வளோ நேரம்லாம் ஆகாது மனசில் போடுறதுக்கு. ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா அதேமாதிரி வந்துடலாம். 0 2 6 1. அது கூட எவ்வளோ கரெக்டாக போட்டேனா? கரெக்டு தானே? ரைட், சரியாக போச்சு. கரெக்டு தானே?
என்னங்க யாரும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? சத்தமாக சொல்லுங்கள். சும்மா நீங்கள் மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டீங்கன்னு எனக்கு என்ன தெரியும்? சேர்த்தணும். இது கிடையாது, இது கிடையாது. ஏன் 20 வரணும்? இப்படிலாம் யோசிக்கணும். சும்மா அப்படியே போட்டு வரக்கூடாது. இது கிடையாது, இது கிடையாது, ரெண்டில் தான் ஏதோ ஒன்று. சரியா? 2000 இதான் ஆன்சர். கரெக்டா? அதானே? 1680. 27,000 கூட 1000 சில்லற. இது மட்டும் சேர்த்தனா முடிஞ்சு. ஃபுல்லாக சால்வ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 18 கிராம் என்பது 2.7 கிராமில் கிலோகிராமில் எத்தனை சதவீதம்? 2.2 7.2 கிலோகிராம். அங்கே கொடுத்துருக்க இதில் கொடுத்துருக்கான், கிராமில் கொடுத்துருக்கான். அப்போ இதை கன்வெர்ட் பண்ணணும். என்ன வரும்? 7200 கிராம். 7200ல் எத்தனை கிராம் கேட்குறாங்க? 18 கிராம் கேட்குறோம். ஒரு நம்பரோட சதவீதம் கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணணும்? அந்த நம்பரோட 100ஆல் மல்டிப்ளை பண்ணணும். நேற்று பார்த்தோமா? சதவீதத்தை கொடுத்துட்டு நம்பர் கேட்டால் என்ன பண்ணணும்? 100ஆல் டிவைட் பண்ணணும். நேற்று வந்தீங்களா கதிரவன்? வீடியோ பார்த்துட்டிங்களா? அவ்வளோதான். அடிங்க. எவ்வளவு? 1/4. ஒரு 18 4 18. இது என்னது? 100 தானே? 100ல் மல்டிப்ளை பண்ணால் என்ன அர்த்தம்? பர்சன்டேஜ். அப்போ 1/4%. சரியா? இதை பின்னத்தில் தசமையில் மாற்றலாமா? தசமையில் மாற்றினா எவ்வளவு? 0.25% இருக்கா? அவ்வளோதான். ஈஸியாக வருதாப்பா பாரதி ராஜா? இனிமேல் டைமிங் ஆகுமா? ஆகக்கூடாது. குழந்தைகளின் எண்ணிக்கை சிம்பிளிஃபை பண்ணிக்கணும் எப்பயுமே. 40% யார்? ஆண்கள். 25% பெண்கள். டோட்டலாக எவ்வளோ போயிட்டாங்க? 60. அப்போ மிச்சம் உள்ளவங்க குழந்தைங்க எத்தனை பேர்? 35%. 35% கண்டுபிடிக்கணும். குழந்தைகள் எத்தனை பேர் தானே கேட்குறான்? டோட்டல் பாப்புலேஷன் என்னங்க நீங்கள் வாயை தரங்க மாட்டேங்கிறீங்க. 32,000. 32,000ல் எவ்வளோ கண்டுபிடிக்கணும்? 35% கண்டுபிடிக்கணும். 10% இது 3200ங்கிறது எவ்வளவு? 10%. அப்போ 3 10 3200 3200. புரியறதுக்காக இதை போட்டு சொல்லிகிட்டு இருக்கேன். மிச்சம் 5% இதில் பாதி எவ்வளவு? 1600. 9 ஓகேவா? அவ்வளோதாங்க. இன்னும் ஃபார்முலா இருங்களால எதுவும் கிடையாது. ஃபார்முலாவே தேவையில்லை. ஃபார்முலா போடணுனால என்ன பண்ணணும்? 32,000ல் எத்தனை சதவீதம்? 35%. 35 எப்படி போட்டாலும் அதே கதை தான். எப்படி போட்டாலும் அதே கதை தான். 320 × 35. 320 × 35. அப்போ என்ன பண்ணலாம்? 30 × 320. அது என்ன பண்ணலாம்? 5 × 320. எப்படி போட்டாலும் இதே கதை தான். 1500. 1350க்கு விற்கிறாரு. லாபமா நஷ்டமா? நஷ்டம். அங்கே தள்ளுபடின்ட்டான், அதனால் விட்டுருங்க. தள்ளுபடி என்னது? அதை பற்றி பார்ப்போம். லாப நஷ்டத்தில் பார்ப்போம். போவீங்க, எம்ஆர்பி போட்டிருப்பான். துணி போய் வாங்குறீங்க, செருப்பு வாங்குறீங்க, 1500 போட்டிருக்கு. உங்களுக்கு தள்ளுபடியில் கொடுக்குறாங்க. ஆமாம். அப்போ அதோட என்னவா இருக்கும்? ஒரு 10% தள்ளுபடி வைங்க. 1500ல் 10% எவ்வளவு? 150. ஒரு ஸ்தானம் தள்ளி வச்சா 10%. 150. 1500ல் 150 கழிச்சா எவ்வளவு? 1000
எனக்கு பிபி ஏற்றாதீங்க. ஒரு மொக்க கேள்வி கேட்குறேன், அதுக்கு ஒழுங்கா சொல்ல மாட்டேங்கிறீங்க. 1000 எத்தனை பேர் உட்காந்துருக்கீங்க? 1500 150 போனால் எவ்வளோங்க? குழந்தை தனமாக இருங்க தயவு செஞ்சு. நான் பெரிய அறிவாளிலாம் வச்சுட்டு கழட்டி வச்சுட்டு வந்துருங்க வெளியில். சரியா? யாராவது தப்பாக நினச்சிக்குவாங்க. அதெல்லாம் இப்போ நான் பெரிய ஆளுன்னு நினச்சா தான் அந்த எண்ணம் இருக்கும். அதெல்லாம் கழட்டி வெளியில் போட்டு குழந்த மாதிரி வாங்க. அது மூளை அது பாட்டில் யோசிக்கும். அந்த ஈகோ இருக்குல்ல, நான்ற கர்வம், அதுதான் உங்களை வேலை செய்ய விடாமல் தடுக்குது. சிம்பிளாக யோசிங்க. அப்போ எவ்வளவு? 10% தள்ளுபடி. அதான் கேள்வியாக கேட்குறான். 1500 10%. 1500 10% எவ்வளோ? 150. நேற்று வராதவங்க அந்த வீடியோ பார்க்கணும். 1500 150 கழிச்சா எவ்வளோ? 1350. 10% தள்ளுபடி எவ்வளவு? 10%. ஒரு எண்ணின் 40% 30 எண்ணில் 150% என்ன? 40% 30 எனில் 150% என்ன? இதில் எத்தனை பங்கு இருக்குது? 100 சம பங்கா போட்டோன்னா இதில் எத்தனை பங்கு இருக்குது? 30. ஐயோ, 40. ஒரு எண்ணின் 40% தான் 30. அப்படின்னா எத்தனை பங்கு இருக்குது இதில்? 40% என்னங்க? 40 பங்குங்க. 100 சம பங்கா போட்டு 40 பங்குங்க. ஆமாவா? நேற்று வரல எல்லாரும், எனக்கு பிபி ஏற்றுறீங்க. இப்போ எந்திரிச்சு போகிறேன் நான். ஒரு எண்ணின் 40%. ஒரு எண்ணு தான் என்னது? 100%. அதுலேருந்து 40 100 சம பங்கா போட்டு 40 பங்கு எடுத்துருக்காங்க. அதான் 40%. பார்த்தோமா? மணிகண்டன், வந்தவங்க பேசுங்க, வராதவங்களை விட்டுருங்க. கிராமத்தில் படிக்காத கிளவிகிட்ட போய் உட்கார வச்சிங்கன்னா நீங்களாம் அவ்வளோதான் ஃபெயிலு எல்லாருமே. இல்லையா? பாருங்க. அப்போ என்னது? 100 சம பங்கா போட்டு 40 பங்கு எடுத்துருக்கோம். அதான் அந்த 30. அந்த எண் என்ன? அதான் இது. அதான் 100%. அப்போ 30/40 போட்டிங்கன்னா என்ன ஆகும்? இந்த 30ல் ஒரு பங்கு, அதாவது அந்த ஒரு எண் எக்ஸு, அதை 100 சம பங்கா போட்டு ஒரு பங்கு எடுத்தோம்ல, அந்த ஒரு பங்கு வேல்யூ தெரிஞ்சிடும் நமக்கு. இன்ட்டு 150. ஏன் இன்ட்டு 150? இது 40ல் ஒரு பங்கு கிடச்சிடும். இதில் 40ல் ஒரு பங்கு கிடச்சிரும். 30 40% டிவைட் பண்ணுவோம், 40ல் ஒரு பங்கு கிடச்சிடும். இது ஒரு பங்கோட வேல்யூ. நமக்கு எத்தனை பங்கு தேவை? 150. அப்போ 150ஆவது மல்டிப்ளை பண்ணுங்க. அவ்வளோதான் ஆன்சர். போட்டிங்கன்னா என்ன வரும்? அடித்தா என்ன வரும்? 0.75. கரெக்டா? 0.75 × 150. இதை பிரிக்கலாமா? 0.75 சும்மா மொக்க. அது இப்படிங்கிறது முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். நீங்கள் ஃபார்முலா மேக்ஸ் ஆகும்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஒன்றுமே கிடையாது. அது நினைக்கிற வரைக்கும் இது இப்போ கஷ்டம்தான். நான் சொன்ன பேசிக்கெல்லாம் புரிஞ்சிட்டு வந்தீங்கன்னா இது ஒன்றுமே இல்லை. இன்ட்டு 100. அடுத்த 0.75 × 50. கரெக்டா? போட்டா எவ்வளவு? 1075. ஒரு சைபருக்கு புள்ளி இங்கே வரும். இன்னொரு சைபருக்கு நரேந்திரராஜ், நீங்கள் தானே 1000 சில்லற போனீங்க. 75. சரியா? 75. அதில் பாதி தானே? 75ல் பாதி எவ்வளவு? 32. சரியா? கரெக்டாக கூட்டியிருக்கண்ணா? இவ்வளோ நேரம்லாம் ஆகக்கூடாதாண்ணா, புரிய வைக்கிறதுக்காக இவ்வளோ நேரம். 25 மாணவர்களில் நேற்று கிளாஸ் பார்த்துருக்கணும். பார்க்கலாம், எனக்கு வரல. பார்க்கலன்னா எனக்கு தெரியாது. போய் பாருங்கள். ஒவ்வொரு கிளாஸும் அதுக்கு முன்னாடி கிளாஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். 25 மாணவர்களில் 72% மாணவர்கள் கணிதத்தில் சிறந்து விளங்குகின்றனர் எனில் எத்தனை மாணவர்கள் கணிதம் சிறந்து விளங்காதவர்கள்? 72%. மிச்சம் எத்தனை சதவீதம் கண்டுபிடிக்க சொல்கிறான்? 28%. 25ல் கால்வாசிக்கு மேலே. ஓகேவா? ஆமாம் தானே? கால்வாசிக்கு மேலே. கால்வாசின்னா எத்தனை சதவீதம்? 25%. இதில் பாதி எவ்வளவு? அரைவாசி 12. 12ல் பாதி எவ்வளவு? 6.25.
அப்போ 7 தான் ஆன்சர். போட்டு பாருங்கள், 7 தான் ஆன்சர். 28/100 இன்ட்டு 25 போடுங்க. ஃபார்முலா 7 போடுங்க, சால்வ் பண்ணுங்க. 1 4 4 4 7 28 7 சரியாக போச்சு. இங்கே போட்டால் வந்துடுச்சு. 25ல் 28% சரியா? 1 4 1 4 4 7 4 28. என்ன மேத்தமேட்டிஷியன் போட்டிங்களா? நேற்று வரல, அதான் வீடியோ பார்க்கல. ரைட், எப்படி போட்டால் பார்த்தீங்களா? இதுவாக தான் இருக்குன்னு. இதுதான் ஆப்டிடியூடு. அங்கே இது கூட போடக்கூடாது, இதே டெஸ்ட் பண்ணுறதுக்காக போட்டது. இது கூட போடக்கூடாது, இதுக்கு பேர் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடு கிடையாது. புரிஞ்சுதா? இப்படி மாறணுன்னா எல்லாத்தையும் பேசிக்கு நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. எத்தனை பேர் இன்ஜினியரிங் முடித்தவங்க? இன்ஜினியரிங், மேக்ஸு, மேத்தமேட்டிஷியன் கை தூக்குங்க. சயின்ஸு, பயாலஜி, மேக்ஸ், பயாலஜி அப்படி போடணும். இப்படி போடுவீங்களா? போட்டி போடலாமா? 25 ஆரஞ்சுகள் உள்ளக்கூடிய 5 ஆரஞ்சுகள் உள்ள எண்ணில் ஆரஞ்சுகளின் சதவீதம் எவ்வளவு? 25ல் 5. அப்போ எத்தனை சதவீதம்? 20%. அவ்வளோதாங்க ஆன்சர். மனப்பாடம்லாம் பண்ணல சரியா? 25 ஆரஞ்சு உள்ள 5 ஆரஞ்சு இருக்குது, சதவீதம் என்ன? அதான் 25ல் 5 இன்ட்டு 100, அவ்வளோதான். 5 4 5 4 4 ஒரு 25 25 4 5 20%. 25ல் 5 எத்தனை சதவீதம்? 20%. ஒரு தேர்வில் 270 பேர் தேர்வு எழுதினா 252 பேர் வெற்றி பெற்றனர் எனில் வெற்றி பெற்றவர்களின் தப்பா சதவீதம் 250. சரியாக தான் போச்சு. என்னது ஃபார்முலா? 270ல் 252. 270ல் 250 எத்தனை சதவீதம்? 52. எத்தனை சதவீதம்? 252/270 இன்ட்டு 100, அவ்வளோதான் ஆன்சர். போட்டிங்கன்னா ஆன்சர் என்ன வருது? 90. இதில் எத்தனை பத்துங்க இருக்குது? இதில் எத்தனை பத்து இருக்குது? 27 பத்து. இதில் 10 10. 252 27ஆல் மல்டிப்ளை டிவைட் பண்ண முடியுமா? எத்தனை 27 இருக்குது? 10 வராது. 9 27 நினைக்கிறேன் பாருங்கள். ம் 9 8 9 வரும். 9 புள்ளி 9 27 எவ்வளோங்க? 9 27 243. மிச்சம் எவ்வளோ இருக்குது? 9 புள்ளி 9. ஓகே, 9னா 39. 1/3. 1/3. இது ஆன்சர். பியா போடுங்க பார்ப்போம். 93.33. அதை எப்படி போட கன்வெர்ட் பண்ணால் என்ன ஆயிரும்? 93.33 கன்வெர்ட் பண்ணிங்கன்னா இது வரும். 0.33 இருக்குல்ல,
தசம எண் கன்வெர்ட் பண்ணும்போது 1/3ன்னு வரும். முன்னாடியே பார்த்துருப்போம். ப்ளஸ் போடலாம், போடாமே எழுதலாம். 93 1/3. ஓகேவா? ரைட். அடுத்தது இதை போடுங்க. கவனிங்க. எக்ஸின் 15% இஸ் ஈக்குவல் டு ஒய்யின் 20%. எக்ஸின் 15% இஸ் ஈக்குவல் டு ஒய்யின் 20%. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ரெண்டு எண்ணும் எப்படிப்பட்டது? ஈக்குவல். ஓகேவா? சரி, ரெண்டு நம்பர் ஈக்குவல். அவசரப்படாமல் கவனிங்க. ஒய்யின் 20%. இதோட ரேஷியோடுங்க 3:4. கரெக்டா? அதை அப்படியே திரும்ப இப்படி உல்டாவாக போட்டுடணும். 4:3ன்னு போட்டுக்கணும். ஏன் சார்? இளவரசன் கவனிங்க. நீங்கள் ஆன்சர்லாம் வர வைக்காதீங்க, இங்கே வாங்க. ஆன்சர்லாம் அங்கே வர வைக்காதீங்க, கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க. ஒரு நம்பர்லேருந்து 15% எடுக்கிறீங்க, இன்னொரு நம்பர்லேருந்து 20% எடுக்கிறோம். ரைட். ஒரு நம்பர்லேருந்து 15% எடுக்கிறோம், 15 பங்கு எடுக்கிறோம். 100 சம பங்காக போட்டு 5 பங்கு. இன்னொரு இதில் இருந்து 100 சம பங்காக போட்டு 20 பங்கு எடுக்கிறோம். ஆனால் ரெண்டும் ஈக்குவல். அப்போ ரெண்டு நம்பரில் எந்த நம்பர் பெருசு? எக்ஸா ஒய்யா? எக்ஸா ஒய்யா? எக்ஸ் தான் பெருசு. ஏன்னா இதுலேருந்து 15% எடுக்கிறோம், ஒய்யிலேருந்து 20 பங்கு எடுக்கிறோம், இதுலேருந்து 5 தான் எடுக்கிறோம். இது வந்து ஈக்குவல் ஆயிடுச்சு. அப்போ எது பெருசு? எக்ஸ் தான் பெருசு. அப்போது எக்ஸ் 4ஆக இருந்தால் ஒய் எவ்வளவு? 3 பங்கு. இப்போ எக்ஸாம்பிள் போடலாமா? பாருங்க. எக்ஸை 200 4 பங்கு 450 எடுத்துக்கிட்டேன். ஒய் 450. அப்படின்னா இது எத்தனை 50? 350. 150. 20% எவ்வளோன்னு கண்டுபிடிங்க. 15 30ஆ? சரியா பூஜா? 10% ஓகே ரைட். இதில் அதே மாதிரி 20 30. சரியா பூஜா? என்னம்மா இன்னும் ரொம்ப யோசிக்கிறீங்க? 20ல் 30%, 5% எடுக்க சொல்கிறேன். 10% எவ்வளவு? 20. அதில் பாதி 5. சரி, 5%. இப்போ 20ல் 5% பாதி எவ்வளவு? 10 30. சரியா? ஒரு ஸ்தானம் தள்ளி விழிச்சா 10%. 2 10 எவ்வளவு? 30. 15 + 15. சரியா போச்சு. இளவரசன் புரியுதா? இது கான்செப்டு. இந்த மாதிரி கேட்டாங்கன்னா அப்படி போட்டுருங்க. அப்போ என்னது ஆன்சரு? 4:3. 260ல் 5% கம்மியாக இருக்கணும். அது எந்த எண்ணுன்றான்? 260ல் 10% எவ்வளவு? 26. அதில் பாதி எவ்வளவு? 13. இது 10%, இது 5%. கரெக்டா? அப்போ எவ்வளவு? ஆமாம், இதுதான் ஆன்சரு. ஏன்னா அங்கே என்ன வருது? 9 வருதா? மிச்சம் 1 வரணும். அப்போ இதுதான் ஆன்சர். 1 இதுதான். ஒரு தொகையின் 12% 1200 எனில் 12% என்னது? 12 பங்கு. 1200 / 12 இன்ட்டு அந்த தொகையை கேட்குறேன். அப்படின்னா எவ்வளவு? 100%, 100 பங்கு. இதில் 12 பங்கு இருக்குது. சரியா? 100 பங்கு எவ்வளவு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்போ 12ஆல் டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணால் என்ன வரும்? 100. 100 × 100 எவ்வளவு? 10,000. ஏன் 12ஆல் டிவைட் பண்ணுறோம்?
12 பங்கு இருக்குது, 12% அதில் இருக்குது. 12ஆல் டிவைட் பண்ணும்பொழுது ஒரு பங்கு கிடைக்கும். ஒரு பங்கு. நமக்கு எத்தனை பங்கு வேணும்? 100 பங்கு. சதவீதத்திலேருந்து வரணும். சரி, பின்னத்திலேருந்து வரணும், அப்போ தான் புரியும். பின்னம் பார்த்தா, விகிதம் பார்த்தா எல்லாத்தோட லிங்க் இது. இப்போ என்ன ஆன்சரு? 10,000. ஃபார்முலாலாம் தேவையில்லை. ஃபார்முலா வேணுமா? ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஒரு வருடத்தில் 20,000 இருந்து 25,000 வருது. உயர்ந்த சதவீதம். 20,000 பேர் இருக்காங்க. அது என்ன ஆயிடுச்சு? 25,000 உயர்ந்துருச்சு. எவ்வளோ உயர்ந்தது? 5%. 5% இதிலேருந்து கால்குலேட் பண்ணிடக்கூடாது, தப்பாயிரும். அடிப்படை வருடம் இருக்கு இல்லையா, எந்த வருஷத்துலேருந்து உயர்ந்தது? இதிலேருந்து உயர்ந்தது. அப்போ அந்த 20,000ல் 5 எத்தனை சதவீதம்? எத்தனை சதவீதம்? 20,000ல் 5,000ங்கிறது எத்தனை சதவீதம்? 4ல் 1. 5%. 4ல் 1 அப்படின்னா 25%. புரிஞ்சுக்கங்க, மனப்பாடம் பண்ணாதீங்க. ஈஸி. புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பார்த்தோன்னே என்ன மாதிரி ஆன்சர் பண்ணலாம். இல்லை ஃபார்முலாவை உட்காந்து என்ன பண்ணணும்? சார் நேலாவது சார், அதாவது சார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கணும். பார்த்துக்கோங்க. அதேமாதிரி வேறு மாதிரி கேட்டானா ஆன்சர் பண்ண மாட்டீங்க. புரிஞ்சிருந்தீங்கன்னா அவன் எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும். புரியலாம் என்ன பண்ணணும்? என்னத்தை நீ இந்த புக்கில் பார்த்துட்டு போனியோ அந்த மெத்தடில் வந்தால் மட்டும் தான் போட முடியும். என்ன மெய்யழகன் தெரியுற மாதிரி தள்ளி உட்காருங்க. இந்த பக்கம் சால்வ் பண்ணிங்களா? அப்படி சால்வ் பண்ணுறது முக்கியம் இல்லை, நான் பண்ண மாதிரி பண்ணிங்களா? பார்க்கலாம். ரைட், சதவீதம் அவ்வளோதான். போய் சால்வ் பண்ணுங்கள். எதை வேணாலும் சால்வ் பண்ணிவிட்டு வந்து டவுட்டு கேளுங்க. சதவீதத்தோட இதோட முடியல. சதவீதம் தான் அடுத்த வட்டி, தனி வட்டி, கூட்டு வட்டி, லாப நஷ்டம், சரியா, தேய்மானம், எல்லாமே சதவீதம் தான். சதவீதத்தில் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா அந்த கான்செப்டை லிங்க் பண்ணால் வேலை முடிஞ்சுது. அதேமாதிரி கிராஃபில் வரும், சார்ட்டில் வரும், பை சார்ட்டில் வரும், சார்ட்டில் வரும், பார் டயக்ராமில் வரும், எல்லாத்துலேயும் சதவீதம் தான் வரும். வளர்ச்சி வீதம், தேய் வீதம், நஷ்டம், லாபம், தள்ளுபடி, எல்லாத்துக்கும் சதவீதம் தான். எங்கேருந்து கண்டுபிடிக்கணும் அதை மட்டும் அங்கே போய் பார்ப்போம். தள்ளுபடினா என்ன அப்படின்னு, லாப நஷ்டம்னா என்ன, எல்லாத்துக்கும் எது? சதவீதம் தான். சதவீதம் எதோட டைமென்ஷன்? பின்னம் தான் சதவீதம். பின்னம் தான் சதவீதம், வேறு ஒன்றும் கிடையாது. பார்த்துக்கோங்க. பின்னத்தில் இன்னொரு டைமென்ஷன் பார்த்தோம், என்னது? விகிதம், ரேஷியோ. ஒழுங்காக தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, மனப்பாடம் பண்ணாதீங்க. பார்த்தோன்னே அடிச்சுட்டு போகலாம். மேக்ஸ்லாம் ஒன்றும் பெரிய குதிரை கும்பலாம் கிடையாது. அதே எங்கள் குதிரை கொம்புன்றாங்க. குதிரை கொம்பு முளைக்காது, அதனால தான் குதிரை கொம்புன்றாங்க. சரியா? குதிரை கொம்பெல்லாம் கிடையாது, பயங்கர அது சாதாரண. கஷ்டம்னு ஒன்று கிடையவே கிடையாது. மேக்ஸ் எந்த சப்ஜெக்டும் கஷ்டம் இல்லை. இவனுங்க நீங்கள் படிக்கக்கூடாதுன்றதுக்காக அந்த மாதிரி நான் போயிருந்தாலும் நான் காட்டிக்கிறதுக்கு அவங்கெல்லாம் நீ முட்டாள்னு சொல்லி வச்சுருக்கிறேன். நான் மட்டும் தான் மேக்ஸ் வரும், எனக்கு மட்டும் தான் சயின்ஸ் வரும், கதை விட்டு அடிச்சிருக்கிறோம். புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் ஈஸி தான். பார்த்துக்கோ.